ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அரி உருண்டை எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்பவே கம்மிங்க, செய்கிறதும் ஈஸி, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அரி உருண்டை ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல அரிசி எடுத்துக்கலாங்க. நான் இப்போது மட்டை அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக கவுனி அரிசி, சகப்பரிசி, மட்டை அவுள் கூட எடுத்துக்கலாங்க. ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இந்த மட்டை அரிசி 1.5 கப் அளவில் எடுத்திருக்கேன். கிராமில் 300 கிராம் இருக்கும். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து 2-3 தடவை நல்லா கழுவிக்கிடணும். அரிசியில் நிறைய தூசி இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாமல் 2-3 தடவை தண்ணி சேர்த்து கலங்கள் போகிற வரைக்கும் கழுவிக்கோங்க. இதை நல்லா கழுவின பிறகு இதை ஒரு சல்லடையில் ஊற்றி வடிகட்டிக்கிடணும். இதில் இருக்க தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக போகணுங்க, அதுக்காக தான் வடிகட்டிக்கிடணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை அடுப்பில் வச்சாச்சு. இது நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே அரிசியில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு. இதை கடாயில் சேர்த்துக்கரலாம். ஃப்ளேமை லோக்கும் மீடியத்துக்கும் நடுவில் வச்சு நல்லா பக்குவமாக வறுத்துக்கிறணும். ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியம் ஹீட்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. கை எடுக்காமல் வறுத்துக்கிறணும், இல்லை ஒரு சைடு மட்டும் கலர் மாதிரி பொரிஞ்சிரும். பாக்கி இருக்கிறது வறுபடாமல் இருக்கும். பக்குவமும் டேஸ்ட்டும் மாறி போயிடும். அதனால எல்லா நேரமும் கை எடுக்காமலே வறுத்துக்கோங்க. அரிசி சூடாக தாங்க லேட் ஆகும். ஹீட் ஆன உடனே படபடன்னு பொரிஞ்சிரும். இப்போது நம்ம வறுக்க தொடங்கி 2-3 நிமிஷம் ஆச்சு. பாதி அளவு பொரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வறுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரிசியை வறுத்தாச்சு. இனி வறுக்க தேவையில்லை. இந்த சூடான கடாயில் பொரிஞ்ச அரிசி இருந்தால் இன்னும் டார்க் கலரில் மாறிடும். உடனே வேறு பிளேட்டில் மாற்றிக்கிறலாம். இனி அடுத்ததாக தேங்காயை வறுத்துக்கணும். அந்த சூடான கடாயிலே தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. நம்ம அரிசி 1.5 கப் எடுத்துருக்கோம். அதே 1.5 கப் அளவில் தேங்காய் சேர்த்துக்கிறணும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த தேங்காயை எடுக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவிய தேங்காயை எடுத்துக்கோங்க. அது மாதிரி டெசிகேட்டட் கோகோனட்டும் வேணாங்க. இது 2-3 வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதை நல்லா வறுத்துட்டு ஈரப்பதம் போன உடனே சேர்த்துக்கோங்க. தேங்காய் கூட நீங்கள் விருப்பப்பட்ட நெய் கூட சேர்த்துக்கரலாம். இதோட கலர் நல்லா மாறணும், அது வரை வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா கோல்டன் கலரில் மாறிடுச்சு. இது போதுங்க. தேங்காய் ரொம்ப நேரம் வறுத்து ப்ரௌன் கலரில் மாறக்கூடாது. உடனே தேங்காயை வேறு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இனி அடுத்ததாக 3-4 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறணும். இதுக்கு பதிலாக பாதாம் பருப்பு கூட சேர்த்துக்கரலாம். 2 நிமிஷத்துலேயே இது நல்ல கலர் மாதிரி ரோஸ்ட் ஆகிடும். இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறலாம். இனி அடுத்ததாக வறுக்க போகிறது முந்திரி பருப்பு. நமக்கு தேவைப்படுற அளவு கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கரலாம். ஃப்ளேமை மீடியத்திலே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வறுத்தா போதுங்க, நல்ல கலர் மாறி வந்துடும். இதையும் வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறலாம். இனி அடுத்ததாக வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கிறலாங்க. 200 கிராம் வெள்ளை எடுத்திருக்கேன். கூடவே வெள்ளை உருகிறதுக்கு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. பாகு பதம்லாம் வேணாம், வெள்ளம் கொதித்து கட்டி இல்லாமல் உருகுனா போதும். இந்த அளவு கொதித்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஒரு நூல் பதம்லாம் வேணாங்க. இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளத்தில் தூசி மண் அதிகமாக இருக்கும், அதனால பொடி கண்ணுள்ள வடிகட்டியில் வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. வெள்ளத்துக்கு மேலே நொர மாதிரி இருக்குங்க, அதையும் ஒரு கரண்டி வச்சு எடுத்துக்கலாம். இனி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்த அரிசியோட சூடெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே வறுத்த நிலக்கடலையோட தோலெல்லாம் எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே வறுத்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறணும். ஒரு சின்ன துண்டு சுக்கு லேசாக இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க. இதோட ஃப்ளேவர் பிடிக்கலாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும். நைஸான பவுடர் மாதிரி அரைச்சிடாதீங்க, கொரப்பாக அரைச்சிக்கிறணும். அதாவது புட்டு மாவு மாதிரி இருக்கணுங்க. இப்போ அரைச்சாச்சு. இதை பார்த்தீங்கன்னா கொரப்பாக இருக்குது. வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்த தேங்காயும் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறலாம். 1/4 டீஸ்பூன் சீரக பொடியும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்ல ஃப்ளேவரோட அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இனிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறலாம். நீங்கள் தனித்தனியாக பொடியாக சேர்க்காம அரிசி கூடையே ஏலக்காய், சீரகம், தேங்காய் எல்லாம் சேர்த்து பவுட்ரு பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கிறலாம். இது எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. உப்பு, சீரக பொடியெல்லாம் மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விடணும். சரியாக கிளறாமல் இருந்தீங்கன்னா உப்பு அங்கங்கே திட்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக நம்ம ஏற்கனவே உருக்கி வடிகட்டி வச்ச வெள்ளைப்பாகு சேர்த்துக்கரலாம். இதிலிருந்து 3/4 பங்கு வெள்ளைப்பாகு சேர்த்துக்கிறேங்க. மீதம் இருக்கட்டும், நமக்கு உருண்டை பிடிக்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கிறலாம். இந்த வெள்ளைப்பாகு கை பொறுக்கிற அளவுக்கு சூடோடு இருக்கணும். விரிசல் இல்லாமல் உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும். வெல்லமும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது பால் மாதிரி பிடிக்க வரணும், அதுதான் சரியான பக்குவம்.
கரண்டியை விட நம்ம கை வச்சு நல்லா கலந்து விடுங்க. இந்த பக்குவத்தில் இருக்கணும். அதிகமான வெள்ளைப்பாகு சேர்த்தா உருண்டை பிடிக்க வராது. மீதம் இருக்கிற கொஞ்சம் வெள்ளைப்பாகு இருக்கட்டும், அதை வேற ரெசிபியில் சேர்த்துக்கலாம். இனி நமக்கு பிடிச்ச ஷேப்பில் அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிக்கணும். சாஃப்டாக இல்லாமல் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு உருண்டையும் பிடிச்சிக்கோங்க. இந்த உருண்டையோட சைஸும் ஷேப்பும் நமக்கு விரும்புகிற அளவில் பிடிச்சிக்கலாம். நம்ம எடுத்த 1.5 கப் அரிசியில் இந்தளவு அரி உருண்டை கிடச்சிருக்கு. இந்த அரி உருண்டை ரூம் டெம்பரேச்சரில் மாறின பிறகு ஏர் டைட்டான பாக்ஸில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜ்லேயோ வெளியிலையோ ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியே வச்சோம்னா 2 வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 1 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் போதும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இதே மாதிரி ரெசிபி செய்யுங்க. ஹெல்த்தியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த புது ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.